ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு பிடிச்ச ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண வரேன். அப்புறம் சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் போராடி ஒவ்வொரு நோட்டீஸில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரியான வீடியோ ஜஸ்ட் வேறு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும். மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எது மாதிரி பண்ணி கொடுத்தாலும் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கஸ் பண்ணுறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த வீடியோ எடிட் பண்ணுறது இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அனிமோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன். அப்படி இந்த அப்ளிகேஷன் தான் மட்டும் உங்களால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியல. இந்த ஆப்புக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மிசையில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம தான் வீடியோக்குள்ள வந்தால் போயிடலாம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ப்ராஜெக்ட் பார்த்து தேவை. ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலம் இந்த ப்ராஜெக்ட் தான் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் தான் ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். அதாவது ஃபாண்ட்டு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபாண்ட்டு QR கோடு லிங்க் அவர் QR கோடு மூணே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது தேவைப்படுது. இருந்தால் மட்டும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தா அலைன்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் பண்ணுறதுக்கான மூணே பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நான் எப்போலாம் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் லிங்க் எல்லாமே நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் ஃபாண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, இந்த வீடியோ பண்ண ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி நான் கூட ப்ராஜெக்ட் லிங்க் இம்போர்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஆப்பில் அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஜஸ்ட் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஓகேங்களா? நிறைய பேர் ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணி அப்படின்னு கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணி அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வீடியோ அதுவும் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜ் வச்சு ஆட் பண்ண ஒரே ஒரு சிங்கிள் இமேஜ் விட பேக்ரவுண்ட் உங்களோட இமேஜை பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிளாக எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களை ஃபோட்டோ மட்டும் தான் வைக்கிறது மட்டும் தான் வேலை. ஓகேங்களா? அதுக்கு என்ன நீங்கள் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பிக்சார்ட் இந்த அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேசில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருங்க, எடுத்துங்க. ஸோ ஜஸ்ட் ஓகே, இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிருக்கோம். அது எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு நீ இப்போ யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பிக்கை பார்த்தா அதாவது அவங்களோட இமேஜை பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ரிமூவ் பிஜின்னு ஆப்ஷன் ஷோ அந்த ரிமூவ் பிஜின்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி கொடுத்துரும். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்து பார்த்தா இது ஒன்று பார்த்தா டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுன்னு பார்த்தா திருப்பியும் உங்கள் மொபைலில் பார்த்தா அனிமோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் பார்த்தா ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தா திருப்பி அந்த ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் உங்களுக்கு பிக்கை மட்டும் அதாவது உங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வேணும்னா இங்கே உங்களுக்கு பார்த்தோன்னா இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்னொருத்தரோட இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கும். அந்த கலர் ஃபில் ஃபிட் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்துருக்கும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்கா வந்து செட் ஆகிடும். செட் ஆகணும் பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு கீழே உங்களுக்கு 3 ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம், இது வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன், அது கீழே பார்த்தா ஜூம் அவுட்டு ஜூம் இன். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தா உங்கள் ஃபோட்டோவை பார்த்தா ஆட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சு சாங்கலாம் கீழே கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தா மேலே ஏறோ போட்டுங்க. அம்மா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ இருக்கும். அதில் வீடியோவில் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி ஷோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்ச போதும் உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் பெஸ்ட்டாக எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.